வாங்க நம்ம லிஸ்ட்ல டாப் 8 அரசியல் தலைவர்களை பார்க்கலாம். நம்ம 8வது இடத்துல எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து விலகி அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் துவங்கிய திரு டிடிவி தினகரன் அவர்கள். ஆமாங்க, மனுஷன் சிரிச்சு சிரிச்சு பத்திரிகையை சந்திச்சு பாஜகவை நல்லா வசைப்பாடி தமிழக வரலாற்றிலேயே இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற முதல் சட்டமன்ற உறுப்பினர் இவர் தாங்க. இந்த வெற்றிக்காக அரும்பாடுபட்ட 1.5 கோடி தொண்டர்களுக்கும் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளுங்க தான் பாஜகவை திட்டினா உடனே அவங்களுக்கு சில்லறையெல்லாம் சிதற விடுவாங்களே. எனக்கு இப்ப 53 வயசு ஆகுது. இன்னும் 25 ஆண்டுகளுக்காவது குறைந்தபட்சம் பாரதிய ஜனதாங்கிறது தமிழ்நாட்டில் கால் ஊன்றவே முடியாது. ஆனா இப்போ பாஜக தலைமையிலான இந்த கூட்டணி தமிழ்நாட்டிலும் ஒரு சிறப்பான வெற்றியை பாஜகவிற்கு பெற்று தருவதற்கு இவனையா கும்பிட்டோம் வீட்டுக்கு போறோம்னு 2 கையை அடுப்புல வச்சு கரைக்கிறணும். 7வது இடத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். பல விமர்சனங்கள் இவருடைய பேட்டியில இருந்தாலும் இவருடைய பத்திரிகை பேட்டிக்குன்னு பல ரசிகர்கள் உண்டு. நீங்க கேள்வி கேட்கிற நீங்க பெரிய அறிவாளி, நான் உட்கார்ந்து பதில் சொல்றேன், ஏதோ அறிவு கட்ட மடைய மாதிரி பேச கூடாது. நம்ம அண்ணன் எவ்வளவுதான் உருட்டினாலும் பத்திரிகை சந்திப்புல இருந்து பின்வாங்கினதே கிடையாது. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாருங்க. அது நமக்கு இப்ப புரியாது, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் புரியும். இன்னும் நான் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ குண்டு போடுற அளவுக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறம் பேச ஆரம்பிச்சிருக்கேன்.